அம்மாவுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்றனால கொடு மில்லட்டை கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். மில்லட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கொடு மில்லட் வந்து தமிழில் வரகரிசின்னு சொல்லுவாங்க. ஒலிவர் ஸ்டோர்லேருந்து இந்த ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நியர்லி 1 மந்த் ஆச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுக்குறதுக்கு. ஸோ இதில் வந்து வல்லாரையில் இட்லி பொடி, எள்ளில் இட்லி பொடி, கொடு ஃப்ளேக்ஸு, பூங்கா ரைஸில் ஃப்ளேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பூங்கா ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்குலாம் ரொம்பவே நல்லது. இதில் நான் உங்களுக்கு பூங்கா ரைஸில் நாட்டு சக்கரை போட்டு பால் போட்டு சாப்பிட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்கும். கொடு மில்லட் பிளட் ப்ரெஷருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஏபிசியில் வரக்கூடிய அந்த மால்ட் பவுடருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் சக்கரைலாம் சேர்க்க வேணாம், அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கலாம். மார்னிங் அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். காஃபி டீலாம் எடுத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி மால்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் எங்களோட நெய் வந்து பசு நெய் நல்லா சூப்பராக இருந்தது. நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட அவங்களுடைய அந்த வல்லாரை இட்லி பொடி, ஆக்சுவலாக அந்த இட்லி பொடியில் ரைஸில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் எங்களோட எள்ளு பொடி ஃபென்டாஸ்டிக். நல்ல நெய்யோட தோசையோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இவங்களோட பேஜ் நான் டேக் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.